ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அதியமான் டீம். இந்த வீடியோவில் சிவிசி சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது என்ன? மத்திய கண்காணிப்பு குழு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா தமிழில். மத்திய கண்காணிப்பு குழு. ஸோ இந்த மத்திய கண்காணிப்பு குழு எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1964 வருஷம் பிப்ரவரி மாதம் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இது ஒரு சுதந்திரமான ஒரு அமைப்பு. ஸோ இது எந்த ஒரு நிர்வாக அமைப்பின் கீழோ செயல்படாது, சரிங்களா? சுதந்திரமான அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எந்த ஒரு நிர்வாகத்தின் கீழேயும் நிர்வாக அமைப்பின் கீழேயும் செயல்படாத ஒரு சுதந்திரமான அமைப்பு. ஸோ இந்த சிபிசியோட வேலை என்ன, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனோட ஒர்க் என்ன, ரோல் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ப்ரிவென்டிங் கரப்ஷன். ஸோ ஊழலை தடுக்கிறது மற்றும் ஒழிக்கிறது தான் இதனுடைய முக்கியமான வேலை. ஸோ ப்ரிவென்டிங் கரப்ஷன் தான் இதனுடைய முக்கியமான ரோல், சரிங்களா? ஸோ இந்த சிவிசி மத்திய கண்காணிப்பு குழு அப்படிங்கிறதுல யார் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனர், சரிங்களா? அதுக்கப்புறம் ஸோ இவர் ஆக்ட் அஸ் அ சேர்பர்சன், சரிங்களா? அதுக்கப்புறம் மெம்பர்ஸ். ஸோ சேர்பர்சன் சொன்ன சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனர். அதுக்கப்புறம் மெம்பர்ஸ் எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிவிஎஸில் நாட் மோர் தென் 2, சரிங்களா? நாட் மோர் தென் 2 விஜிலன்ஸ் கமிஷனர்ஸ், ஓகேங்களா? ஸோ ஒரு சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனர் அப்புறம் 2 விஜிலன்ஸ் கமிஷனர் இருப்பாங்க, சரிங்களா? ஸோ இந்த சிவிசி அப்படிங்கிறது எப்போ ஆரம்பித்தாங்கன்னு பார்த்தோம் 1964 வருஷம். ஸோ என்ன கமிட்டி? ஸோ ஒரு குழு அப்படின்னு ஒன்று இருந்திருக்கும் இல்லையா? ஸோ குழு, கமிட்டி. ஸோ ஒரு குழு இதை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கணும் இல்லையா? ஸோ அந்த குழு பேர் தான் கே சந்தானம் கமிட்டி, சரிங்களா? கே சந்தானம் கமிட்டி. சந்தானம் குழு தான் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், மத்திய புலனாய்வு துறை அல்லது மத்திய கண்காணிப்பு குழு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த குழுவை ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஸோ இவங்க இந்த குழு எப்போ இது பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1962 1964 இந்த குழு இது பண்ணாங்க, சரிங்களா? ரெக்கமெண்டேஷன் கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணி ஓகே இந்த குழு கொண்டு வரலாம் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. ஃபஸ்ட்டு சிவிசி சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நித்தூர் ஸ்ரீனிவாச ராவ், சரிங்களா? இவர் தான் ஃபஸ்ட்டு சீஃப் விஜிலன்ஸ் கமிஷனர், சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனர், சரிங்களா? சீஃப் விஜிலன்ஸ் கமிஷனர் ஆஃப் இந்தியா. இப்போ ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய சிவிசி அதாவது சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனர் ஆஃப் இந்தியா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா KV சௌத்ரி, சரிங்களா? ஸோ இவர் தான் ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய சீஃப் விஜிலன்ஸ் கமிஷனர் KV சௌத்ரி. ஸோ இது கேட்கலாம், என்ன மாதிரி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீஃப் விஜிலன்ஸ் கமிஷனர் யார், தற்போதைய சீஃப் சிவிசி யார், தலைமை சிவிசி யார் அப்படின்னு கேட்கலாம், சரிங்களா? சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனர், பிரசன்ட் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனர் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு கேள்வி வந்துச்சுன்னா ஸோ எப்படி இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்கள். இதுக்குள்ள ஒரு ரிலேஷன் இருக்குது, சிவிசி. ஸோ இவர் நேம் பார்த்தீங்கன்னா KVC. ஸோ ரெண்டுமே விசியில் முடியுது. ஸோ இவர் KV சௌத்ரி, சரிங்களா? ஸோ இதை ஞாபகம் வச்சு நீங்கள் அவருடைய நேம் நீங்கள் அடிச்சுட்டு போயிடலாம், சரிங்களா? ஸோ இது கேட்கக்கூடியது தான். இன்னும் 2 விஜிலன்ஸ் கமிஷனர் இருக்காங்க. அதே போல் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனர் இருக்கும் இல்லையா? ஸோ தமிழ்நாட்டோட விஜிலன்ஸ் கமிஷனர் யார் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஓகே, இப்போது விஜிலன்ஸ் கமிஷன் எப்போ ஆரம்பித்தாங்க, எந்த குழு அமைச்சாங்க, அப்புறம் இப்போது இருக்கக்கூடிய விஜிலன்ஸ் கமிஷனர் யார், அப்புறம் ஃபஸ்ட்டு விஜிலன்ஸ் கமிஷனர் யார் அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்த்தோம். ஓகே, இது யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, அப்பாயின்மெண்ட் யார் பண்ணுவாங்க விஜிலன்ஸ் கமிஷனர் சிவிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட், சரிங்களா? பிரசிடெண்ட் தான் இவங்க
சீஃப் விஜிலன்ஸ் கமிஷனர் வந்து அப்பாயின்ட் பண்ணுவார். மற்ற 2 விஜிலன்ஸ் கமிஷனரையும் பிரசிடென்ட் தான் அப்பாயின்ட் பண்ணுவார். சரிங்களா? ஸோ இந்த 2 விஜிலன்ஸ் கமிஷனர் இவர் தான் விஜிலன்ஸ் கமிஷனராக இருக்கணும் அப்படிங்கிறத யார் வந்து டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎம். சரிங்களா? பிரைம் மினிஸ்டர் இருப்பார். அதுக்கப்புறம் ஹோம் மினிஸ்டர் இருப்பார் அந்த குழுவில். அதுக்கப்புறம் லீடர் ஆஃப் அப்போசிஷன், எதிர்க்கட்சி தலைவர். சரிங்களா? மக்களவையில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர், ஹோம் மினிஸ்டர், அப்புறம் பிரைம் மினிஸ்டர் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இவரை வந்து சீஃப் விஜிலன்ஸ் கமிஷனராக அப்பாயின்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. பிரசிடென்ட் வந்து அவங்கள அப்பாயின்ட் பண்ணுவார். சரிங்களா? ஸோ இவங்களுடைய முக்கியமான ரோல் என்னன்னு பார்த்தோம். ப்ரிவென்டிங் கரப்ஷன், இல்லையா? ஊழலை ஒழிக்கிறது. ஸோ முக்கியமான நோக்கமே ஒழித்தல் இல்லை தடுத்தல். ஸோ எது வேணாலையும் நம்ம சொல்லலாம். ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் அப்படின்னு ஆக்ட் இருக்கு இல்லையா? ஆக்ட் 1988. ஸோ இந்த ஆக்ட் படி தான் இந்த லஞ்ச தடுக்கும் கண்காணிப்பு பணியை வந்து இவங்க செஞ்சுட்டு வராங்க. சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். ஸோ இவங்க மூலிமா இந்த இன்வெஸ்டிகேஷன் எல்லாத்தையும் செய்வாங்க. ஸோ இவங்களுடைய முக்கியமான ரோல் என்னென்னா கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஊழல் அதை வந்து ஒழிக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கம்தான் இந்த அமைப்போடைய வேலை.